துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, விபரீத ராஜ யோகத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். ஆறுக்குடையவன் 12 பார்க்கிறாங்க. 12ங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறுகிறது. என்மேல் எழுந்த கற்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டேன். அந்த கற்களால் ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தோத்துட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு. இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணது நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான். இந்த சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். மீனம் என்பது குருவினுடைய ராசி. குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது. மீனராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்கள் எல்லாம் தரப்படுறார். காரணம் என்னன்னா, குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை பிருந்தா. அவ்வகையில் இந்த சனி பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது. அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும், குழந்தையாகட்டும், அல்லது திருமணமாகட்டும், வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க போகிறார். ஸோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பிளஸ்லாம் இருக்கும்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, 4, 5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது என்னன்னா மறைவு ஸ்தானம். 4ஆம் இடம் என்பது என்ன? 4ஆம் இடம் சுகஸ்தானம், புத்திரஸ்தானம். அது மறைஞ்சிருக்கு. அதனால ப்ராப்ளம் நிறைய இடத்துல நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னவென்றால், விபரீத ராஜ யோகத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். ஃபுட்பால் பார்த்துருக்கியா? இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி, என்ன திடீர்னு மோட்டிவேட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் லைஃப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு சரியான நேர்வழியில் போயிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. எங்கேயோ கிடைச்ச வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர்களுக்குன்னு ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை என்பது உருவாக போகிறது. இதான் ஒரு பெரிய விஷயம். விபரீத ராஜயோகம் தருகின்ற ஒரு விஷயத்தினா, ஒரு இடத்துல கமிட் ஆனேன், இந்த இடத்துல வேலை பார்க்க போகிறேன், இனிமேல் இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் லைஃப் வந்து செட் ஆகிடும். டெய்லி காலைல போவேன், இந்த வேலையை முடிப்பேன், சாயந்தரம் வருவேன், இதோட வருமானம் கிடைக்கும், மாதம் எவ்வளோ தூரம் சேவிங் ஆகும், அதுக்கப்புறம் நான் இங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றிப்பாங்க. சில டியூட்டி டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பாங்க, ஈவினிங் இன்னொரு இடத்துல. அப்போ இது மாதிரி 2-3 கம்பெனி அவங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ ஒரே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல்டு பேட்டர்ன் வந்துடும். அதுதான் விபரீத ராஜயோகம். அந்தந்த நேரம் நம்ம போகிற நேரம் அங்கே வேகன்சி இருக்கணும், அங்கே நம்ம கிடைக்கணும். அதுதான் விஷயம். அப்போது இந்த 6ஆம் இடத்துல மறைந்த சனி எப்படா இவ்வளோ பண்ணான்னா, 6ஆம் இடம் என்பது பணி, புதிய வேலையில் உங்களுக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட். காலையிலேருந்து இப்போ இதை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த வேலை 2-3 வேலை பார்ப்பீங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் 6, 7, 8 பார்க்குறார். 8ங்கிறது என்ன? தாரித்ரியம்னு பேர். தாரித்ரியம்னா என்ன? 8ஆம் இடம் என்பது அதாவது வறுமையை சனி பார்க்கிறார். உலகின், அடிக்கடி என் தம்பிகளிடம் நான் சொல்லுவேன், உலகத்தில் கொல்லப்பட வேண்டிய மிகப்பெரிய நோய் எது? வறுமை தான் உலகின் மிகப்பெரிய வியாதி. அதே சனி பகவான் 6, 7, 8 பார்க்கிறார். முதல்ல அது. அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பேசிக் ஸ்டாண்டர்ட் அதிகமாகுது. 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், 30,000 வாங்குறேன். இப்போ இந்த 10,000 வச்சு என் லைஃப் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். 6குடையவன் 12 பார்க்குறான். இப்போ 12ங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறுகிறது. என்மேல் எழுந்த கற்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டேன். அந்த கற்களால் ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் என் மேலே என்னை யாரெல்லாம் என் மேலே கல் எறிஞ்சாங்களோ, கமான் எல்லா கல்லையும் கொடுங்க, நான் வாங்கி கட்டடம் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு தான் சொன்னேன். எனர்ஜியோட மேக்ஸிமம் லெவலாக ஸ்பினாச் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. அடுத்து 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். பிருந்தா, வாழ்க்கையிலே ஒன்று சொல்லுகிறேன், துலாம் ராசிக்காரர்களுக்கு தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தைரியம்தான் வாழ்க்கை. அந்த தைரியத்தை கையில், புதுசாக ஒரு ஊருக்கு போகிறேன் சார், நான் எப்படி பிழைக்க போகிறேன், இறங்குங்க. விபரீத ராஜயோகம் ரெடியாக இருக்குது. கனடா போய் நல்லா பிழைக்க முடியுமா? பொழைச்சி பாருங்க. கற்றுக்கிட்டா லேர்னிங், இல்லைன்னா ஜெயம். 2ல் 1 தான். தோத்துட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. லைஃப்பில் தோல்வின்னு ஒன்று கிடையாது. இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கும் பொழுது தோல்வி என்பது அறியாதவர் நீர். ஸோ அப்போது இந்த வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது. புதுசாக வேலை கிடைக்க போகுது. நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்பட போகிறது. புதிய பணிக்கான தைரியம் வரப்போகிறது. அப்போ புது முயற்சி எடுக்கிறவங்க, ஏன்னா நான் சாதாரண கிளாசிக்கல் மிஷின் வச்சுருந்தேன், இப்போ விஎம்சி வாங்க போகிறேன்,
நான் வந்து சிஎன்சி வாங்க போகிறேன், இந்த மிஷினில் நான் ஓட்டுவேனா, ஓட்டுங்க தைரியமாக, ஆட்டோமேஷன் பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கரிங்லாம் கையில் ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்போ மிஷினில் ஓட்டி பண்ண போகிறோம், மக்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பிடிக்கும். புது முயற்சிகள் எடுங்க. மக்கள் புதியதை காண தயாராக இருக்கிறார்கள். நாம் தான் என்ன செய்கிறோம், நமக்கு தான் பிஸ்னஸ் பண்ண தெரியல. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மக்கள் புதியதை காண தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பா நிறைய பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சாமிஜி. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படி இல்லற வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம். இவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் என்பது பிருந்தா அயன சயனஸ்தானம். அந்த இல்லற வாழ்க்கைங்கிறதுல தாம்பத்தியம்ங்கிறதே அந்த 12 தான். அதை சனி பார்க்குறார். அப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து ஏற்கனவே ஹனிமூன் போனவங்க கூட 2வது ட்ரிப் ஹனிமூன் போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு புதிய சொன்ன ஒரே ஒரு கிளையில் புதிய இலைங்கிற மாதிரி புதுசாக இவர்கள் பிறந்ததாக இளமை திரும்புதே தன்னா அந்த மாதிரிலாம் இவர்களுக்கெல்லாம் திடீர்னு யூத் ஆயிடுவாங்க. பாருங்கள், துலாம் ராசிக்காரங்க அடிச்சாட போகிறாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 200 மார்க். பிரமாதமாக இருக்கு சார். அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும், எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும்? இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா, ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, சனி பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் 6 தான் வருது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 2 ஒன்று தான், முறைகள் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றுறவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்பம் டு மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. ஆனால் அது பாரம்பரியம், சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம். அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம். மேட்ரு என்னமோ ஒன்று தான். ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள், வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம். ஸோ அவ்வகையில் இது மார்ச் 6. ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனிப்பெயர்ச்சி வந்ததாக நீங்கள் நினச்சிக்கிங்க. ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார். அது என்ன புனிதர் பட்டம்? ஏன்னா குருவினுடைய வீடு அது. அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான். குருவுடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே 3, 7, 10 பார்க்குறார். அவ்வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதல்ல பார்த்துடுறார். உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி, அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு வந்து இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது. இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது. எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவார். போ வேலை செய், சம்பாதி, அவ்வளோதான். இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ சனி பகவான் அடுத்து உலகிற்கே 6ஆம் இடமாகப்பட்ட கன்னியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில். அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமு, ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். இந்த வருடத்தையே பிருந்தா இந்த பயிற்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம். உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ, அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு 5 பவுன் போட்டுருன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு 5 பவுன் போகணுன்னா யூனிட் ஒர்க் அனதர் 2 இயர்ஸ் அப்படின்னா, அப்போது இன்னும் நிறைய ஓவர் டைம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை, புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு எனக்கு இவ்வளோ நல்லா இது வரும்னு எனக்கு இப்போ தான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்லை தூண்டுறது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார். பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தால் அதை சனி செய்வார். குருவினுடைய வேலை என்ன? எல்லாருக்கும் சொல்லித்தர்றது. இப்போது தீய வழிகளில் செல்ல விடமாட்டார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துப்பார். ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் சொல்ல எதையுமே ஒரு என்டர்டெயின் பண்ண மாட்டார். ஸோ பெரும்பாலும் இந்த 2.5 வருடத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும். இந்த 2.5 வருடத்தில் மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிகரிக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க கவுண்ட் அதிகமாகும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போன்றவர்கள் அதிகமாகும். வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும். மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி நிறைய பலன்களை தரப்போகிறது. கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு.
நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?